கால் வந்துட்டு வாங்க. அம்மா ஓடக்கார மண் எடுத்து உங்க வீட்டுக்கு வலது புறத்துல போகும்பொழுது ஒரு ஓடை போகுது. அது என்ன ஓடை? ஒரு ஓடை போகுதடா, தண்ணீர் போகிற பாதை. தூந்து போயிடுதா? அது பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்துச்சா முன்னால? சாமி கோயிலா இல்லாம வெறும் சாமியா பீடமா இருந்திருக்கு அந்த இடம். இப்ப அந்த இடத்த பார்த்தேன். அந்த பத்திரத்தை மாதிரியே இன்னும் நிறைய பத்திரங்களை கையில வச்சிருக்காங்களே. புரியுதா? உங்க இடத்தினுடைய குழப்பம் என்னவென்றால், அந்த இடம் மூதாதையர்கள் வாழ்ந்த ஒரு பகுதின்னு நம்ம இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனா அதுக்கு சரியான ஆதாரங்கள் இப்போதைக்கு மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. இதுக்கு யார் காரணமாக இருப்பார்கள்? 2 மனிதர்களே காரணம். நீங்க கட்டியிருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான விஷயத்துல அவங்க உங்களை அங்க இருக்க விடக்கூடாது என்பதற்காக ஒரு த்ரில்லிங்கான ஒரு நாடகத்தை நடத்தி இப்போ உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீடு உங்களுக்கு மீண்டும் அமையுமா அமையாதாங்கிற ஒரு குழப்பமும், அல்லது போலீஸ் வழக்கு நடக்கவா வேண்டாமாங்கிற செய்தியும் உங்க உள்ளத்துல தோன்றிக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். அவனை மாற்ற முடியுமா? இந்த இடம் எனக்குத்தான், இந்த வீடு எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி குழப்பமான மனநிலைகளை இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கு. இதை உங்களுக்கு மாற்றி உங்களுடைய உரிமையை உங்களுக்கு நான் நிலைநாட்டி தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? அது மட்டும் கொஞ்சம் குழப்பமான நிலை தான். நல்ல புரிஞ்சுக்கா, நல்ல புரிஞ்சுக்கா, நல்ல புரிஞ்சுக்கா. தலைமுறை தலைமுறையாக அந்த சாமிக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் அந்த இடம். இப்ப அந்த உரிமைகளை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க அந்த பக்கத்துல இனிமேல் போனால் சரி வருமா வராதாங்கிறதே குழப்பம்தான். நல்ல புரிஞ்சுக்கா. ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிடாத. ஆனால் சந்திப்பு பங்குனி உத்தர வரை பொறுமை வேண்டும். அதுக்கு பிறகு சமரசப்படுத்தி அதை நான் தெளிவு பண்ணி தாரேன். அதுக்கு இடையில எந்த வார்த்தை பேசினாலும் வழக்கு வரும், வில்லங்க வரும், சமூக விலக்கு வரும். காப்பாற்றி தரேன், தைரியமா. வெற்றிவேல் முருகனுக்கு பக்கத்துல வாமா. சந்தோஷமா இருக்கு. நாராயண கர்மசாமிக்கு அன்னதானம் சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டாதீங்க. அதே மதுரை மாநகர் வீடு பத்திரம் சம்பந்தமாக பிரச்சனை கிடைக்கும். உனக்கு பத்திரம் சம்பந்தமாக பிரச்சனை. கால் யாரெல்லாம் வந்தியா? அப்பா வாங்கப்பா. அந்தரத்தில் பந்தலூன்னு போனவா நான் பந்தலுக்கு. பத்திரம் எழுத்தெல்லாம் சரியா தானடா இருக்கு? எழுத்தெல்லாம் சரியாத்தான் இருக்கு. சுமார் 2.5 அடி இடத்துக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை வருது. சரிதானா? அந்த அடி பிரச்சனையில பார்க்க போனா அது எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஆனா உங்களுக்கு மட்டும் அதுல உரிமை கிடையாது, நீங்க இங்க வரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் உன்னை 2 பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால அவன் வீட்டை வித்துட்டு போட்டோம், இங்க இருக்க விட மாட்டேன் இதெல்லாம் சொல்லுதாங்க. கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. கருப்பசாமி அந்த வீட்டில் நம்ம இருப்போமா? இருக்க வைக்கிறேன். கருப்பசாமிக்கு இந்தா வீட்டை விட்டு உங்களை யாரும் எழுப்ப முடியாது. பாதைக்குரியவனை சம்மதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு 2 லட்சம் ரூபா வர கொடுத்து முடிச்சு பொதுவாக ஆக்கித்தாரேன். வா பக்கத்துல. சமாதானம் நிலவும்.
வெற்றி உண்டு. பாண்டிமுனி கோயிலுக்கு போனியும் எப்போ போன? பாண்டிமுனி அந்த முனி உங்க கூட வராரு. ஏன் வராரு? உங்க எல்லைக்குள்ள கிடக்காரா? உங்களுடைய பாண்டி கோயிலுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதலை போட்டிருக்காங்க. அது உங்கள் கோயில் இல்லை, வேண்டுதலை போடுங்க. சொல்கிறது அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் அங்கே திசை திருப்பி விட்டுருக்கான். அதுக்கு தான் வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். என்னைய பார்த்துப்போம். மதுரை மாநகர் திருமாங்கல்யம் சம்பந்தமாக யாரோ கேட்டாங்க. என்னப்பா மாங்கல்யம்? ஒன்று கால் ஒன்று திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர். சொந்தத்திலும் உறவில்லை, தூரத்திலும் பெண்ணில்லை, ஏகப்பாடாக இருந்து இவனுக்கு மாங்கல்யம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கோயில் கோயிலா வேதனைப்பட்டு கண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கிய. அதனால அந்த கல்யாணத்தை நீ நடத்தி கொடுன்னு எனக்கு உத்தரவாயிடுது. ஐப்பசி சஷ்டி விரதத்துக்குள்ள பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வெற்றி உண்டு, தோஷம் நீங்கும். நல்லா இருக்கு. அதே மதுரை மாநகர் என் பொம்பளை பிள்ளையுடைய மனசை பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஆம்பளை வந்திருக்காமா? இந்த கேள்விக்கு ஆம்பளை வந்திருக்கான். ஆம்பளை வந்திருக்கான். உடைக்காம மௌனமா மரியாதையா சொல்லிட்டோம்னா உன் மனசு சந்தோஷமா இருந்துடும். கால் சொன்னான். பொண்ணை கொடுத்தா திருப்பி எடுத்துடலாம், பொருளை கொடுத்தா திருப்பி எடுத்துடலாம், மனத்தை கொடுத்தா திருப்பி எடுக்கிறது மிக கஷ்டம். அதனால அந்த மனத்தை அப்படி பொண்ணும் போல திருப்பி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சி உனக்கு சாதகமாக பிள்ளைய வாழ வச்சுட்டு தான் போதும்ல, அப்படியே கொண்டு வந்து கொடுத்தேன். சந்தோஷமா இருக்கலாம். வெற்றியாக்கி தரேன். சகோதரியுடைய வீடும் நலமடையும். நல்லா இருக்கும். அதே மதுரை மாநகர் தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த பெண் அடியாள். அம்மா வா, பாத்தியா சத்தம் போட்டோம்ல. காளியம்மா எங்க இருக்காமா? யாரு? காளியம்மன் தெய்வம் எங்க இருக்குன்னு கேட்டேன். வீரகாளி தெய்வம் எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. அப்பா இருக்காள? நீ வந்து உட்கார்ந்த உடனே வீரகாளி என்னும் ஒரு தெய்வமும் மாரி என்னும் ஒரு அம்மனும் இணைந்து வந்து நிற்கிறாங்க. ஆனா 3 ஆண்டு காலமாக குலதெய்வமும் தெய்வ சக்தியும் குடும்பத்தில் இல்லை. இப்போ பிள்ளையுடைய மனநிலைகளும் வாழ்க்கையும் சீரழிஞ்சு வேதனைப்பட்டு கிடக்கீங்க. அந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வரலாம். நேரங்கள் சரியில்லாம பிள்ளைகள் கஷ்டம். முருகா, வேற என்ன மகளே வேணும்? மனம் குறையாம வாழ வச்சு தரேன், பிரிவில்லாம காப்பாற்றி தரேன், வெற்றி அடைவார். கருப்பசாமி அப்படியா? யாருக்கு? கோர்ட்டா? நீதிமன்றத்தில் யாருக்குப்பா வழக்கு இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வரலாம். தனியை பார்த்து தெளிவடைந்து கொள்ளலாம். ஏன்னா ஓம் பக்கத்துலேயும் சில தப்பு இருக்குன்னு வந்திருக்கு. என்னென்னு பார்த்து ஓகே பண்ணித்தரேன். நீ கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சப்ப சரிண்ணா. கருப்பசாமிக்கு கோவில்பட்டி கையில பூமாலை வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் பிறகு வந்து நீங்க கணக்கு ஏற்கனவே கனி கொடுத்தவங்க கனி கொடுத்துருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம்.
கோவில்பட்டி. யாருடா நீ? கோயில்பட்டிய இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில தொல்லமாடன்னு ஒரு சாமி வராரு. எங்கப்பா இருக்காரு அவரு? அதே போல உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஏமாந்து வேதனைப்பட்டு இருமாந்து உட்கார்ந்துருக்கான். அவனை தெளிவு பண்ணதுக்கு இப்ப எத்தனை லட்சம் ரூபா வேணும்? 22 லட்சம் ரூபா வேணும். கால் ஒன்று சொல்லலாம். ஒரு இடம் சம்பந்தமாக பணத்தை கொண்டு போய் போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் தாண்டி எழுத்தெல்லாம் பிரயோஜனம் இல்லாம ஆகி வாங்கின பெய சட்டப்படி என்ன வந்தாலும் சாட்சிக்கலாம்னு சொல்லி கம்முனு இரும்பா உட்காந்துட்டான். ஆனா ஒரு இடத்து டாக்குமெண்ட் மட்டும் இன்னும் அட்வான்ஸ் கொடுத்ததோட வச்சிருக்கு. அதனால அந்த பணம் வேணுமா? அந்த இடத்த பவரை நம்ம வாங்கிக்கிடலாமா? பணம் வர்றது வரை அந்த இடத்த நான் உன் கையில வாங்கி தரேன். அதுக்கு பிறகு அவனை மடக்கி நான் பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டுவான். ஏன்னா பணத்தை இப்போ கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தகுதி இல்லை. அதுக்கு முன்னால இடத்த கையில வச்சுக்கிடுவான். மூக்கலாஞ்சிரட அதே போல இப்ப நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் லைன் கிளாத் எல்லாம் விற்கிற நல்ல ஜவுளி வச்சிருக்கியா? என்னப்பா? ரெடிமேட் பில்டிங் ஐட்டம். ரெடிமேடு எல்லாம் ரெடிமேடு. கால் ஒன்று வரலாம். அதான் ரெடின்னு எனக்கு கேட்கணும். நான் நினச்சிக்கிட்டேன் ஜவுளியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கு தானே ரெடிமேடுன்னு சொன்னீங்க. ஒரு 3 இடத்துல ஆர்டரை முதல்ல வாங்கி தரேன். மொத்தமாக தள்ளி விட்டுருவோம். அதுக்கு பிறகு புதுசாக வாங்கி தரேன். நல்லாரு வெற்றி உண்டு. சுந்தரபாண்டியபுரம். கடல் போல ஒரு குளம். என்னப்பா? கடல் போல ஒரு குளம் கிடக்கு. புரியுமா நான் சொல்றது? உனக்கு புரியுமா? கடல் போல ஒரு குளம் கிடக்கு. அந்த குளத்து கரையிலே திரிவதன சுந்தரியன்னு ஒரு தெய்வம் இருக்கா. முப்படாதேமா இருக்காளாங்க. அந்த கோயிலுக்கு இங்கேருந்து போகிற வலது பக்கம் போனால் உன் ஊர் வந்துருமா? உன் வீடு வந்துருமா? கால் வந்துட்டுவா. தெய்வமே, தமிழ் தெய்வமே, வாடா வா. தொழிலை பற்றிய மன வருத்தமும் கடன்களால் வரும் தொல்லையும் இப்போ தாழாத நிலையில இருந்துகிட்டு இருக்க. வேற என்னப்பா வேணும்? வேலைகளை நெற்றிகாக்கி தரேன். உன் கஷ்டத்தை தரேன். இந்தா நல்லா வாயை அடைச்சிருதே கருப்பசாமி. ஏமுன்னு தெரியலையே, பார்த்து சொல்லுவோம். சீவநல்லூர் வட்டிலை தட்டி விட்ட வையகம் அழியும் தட்டி தான் பார்க்கலையோ சிவனே கையா. ஆதியே அந்த வேரன் பெரும் ஜோதியே ஆதி வைகுண்டத்தில் வந்தாயே நாராயணா. என்ன உங்க ஊருக்கு போறவள்ள வலது பக்கத்தில் நாராயணசாமி கோயில் இருக்க? ஊருக்குள்ள இறங்கணுன்னு முக்கில் ஐயா நாராயண கோயில் வீட்டோட சேர்த்து வச்சிருக்கிறாங்களா? அது யாரு? உங்களுக்கு எந்த ஊரே? நான் சிவநல்லூரில் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளுக்கு போகிறோம். போனோன்னா வடப்புறத்தில் இருக்கு. உங்கள் ஊருக்குள்ளே தானே இருக்கு. உங்கள் வீட்டை நான் உன் வீட்டுக்குள்ளேயே நாராயணசாமி கோயில் இருக்குன்னு சொன்னேன். உன் ஊருக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னேன். டாட்டா டூ கால்னு சொன்னான். அதான் உலகம். உலகளந்த மாயல் என்று உண்மையை புரியாமலே உலகையால் அடிக்க வந்தார். ஊர் விட்டு துரத்துகிறார். பாட்டு குறி கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது?
காலில் விட்டுவாங்க. நீ திருந்தணுமா இவன் திருந்தணுமான்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 தடவை காலில் விட வேண்டியிருக்காதான். இவனுக்கு மனதிலும் மதியிலும் குழப்பம் வந்து விட்டது. இரவில் தூங்காமல் உலாவுகின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இது செய்வினை கோளாறுகளால் நடந்துச்சா அல்லது இயற்கையால நடந்துருச்சா, இந்த பாதிப்புக்கு என்ன, இதுக்கு விளக்கம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பட்டிக்காட்டுத்தனமா என்னைய பார்க்க வந்திருக்க. நீ கால் வந்துட்டு வரலாம். கேட்டுருவோம். உங்களை சமாளித்து வர்றதே எனக்கு ஒரு பெரிய பாடு. இன்னும் 7 முறை என்னைய பார்க்க வரணும். 7வது முறை வருகிற பொழுது இவனை தெளிந்த மனிதனாக்கி நடக்க விட்டு தாரேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமா இருக்க வைக்க. சொந்த பதத்தை நம்பாத. இவ்வளவு தடவை நான் பேசுனது தப்பா சொல்லிட்டனோ? வெற்றியாக்கி தரேன், நடத்திக்க. உன் பேர் என்னடா? ஜெயிச்சு தரேன். 7 முறை வரணும். அதையே 7 முறை சொன்னா எப்படி? 7 49 முறை ஆச்சு. இவர் யாரு? உன் வீட்டு மகாராஜாவா? வெரி குட். ஆமா, குடும்பம்ங்கிறது அப்படித்தானம்மா. கணவன் ராஜா என்றால் மனைவி ராணி, தலைவன் தலைவி, ராஜா ராணி. பழங்காலத்தில் உள்ளது. அதுதான் சதிபதி. பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க? சதிபதின்னு சொல்லுவாங்க. பதி என்றால் கணவன், சதி என்றால் மனைவி. உண்மையா இல்லையா? இன்னும் 1 முறை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். மஞ்சக்காப்பும் மாரியம்மன் பிரசாதமும் வீட்டுக்குள்ள இருக்கு. எல்லையிலையும் அந்த தெய்வமும் இருக்கு. அதே மாதிரி 3.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லாத சூழ்நிலையால் மகனுடைய மனமும் நடைமுறை ஒழுக்கமும் பக்குவப்படாமல் வேதனைப்பட்டு கிடக்கு. இதனால தேவையில்லாத நட்புகளால் விசாரணை வழக்குகள் வந்து மனதை குழப்பமாக்குகிறது என்ற துன்பங்கள் உங்கள் உள்ளத்தை தாக்குகிறது. கால் ஒன்று ஆட்டாலே புத்தி சொன்ன இன்னொன்னு கொண்டு போகணும்ல. அதனால அவன் மனத்தை கொஞ்சம் பார்க்க 2 கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க பார்ப்போம். அனுப்பிடலாமா? அனுப்பக்கூடாதா? அனுப்பிடலாமா? ஓகே. எந்த ஊருப்பா அவங்களுக்கெல்லாம்? அவனை கொஞ்ச நாள் வெளியூருக்கு அனுப்பிடுவோமா நம்ம? எந்த ஊர்ல இருக்கான்? ஒரு 3.5 மாதத்துக்கு இங்க வர வேண்டாம். அங்க அவனுக்கு ஆபத்து இல்லாம நான் காப்பாத்திடுறேன். இங்க வந்தாம்னா தாய் அல்லது தகப்பனுக்கு பங்கம் இருக்குன்னு கணக்குல இருக்கு. யாருக்கும் ஆபத்து இல்லாம காப்பாத்தி 3.5 மாதத்துல கார்த்திகை மாதம் மாலை போடக்கூடிய நாளையில் அவனை கொண்டு வந்து சேர்க்க வெற்றியாகி தரேன். நல்லா இருங்க மக்களே, செல்வாக்காரமா கவலைப்படாம இருக்கு. அதே ராஜபாளையத்து எல்லை. அப்படியா? யாருன்னு சொன்ன? எவ்வளோ நாளாக இருக்கு? உன் பிள்ளைய நல்லாக்கி தந்துடுறேன், கவலைப்படாது. இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. யாரும் சொன்னாங்க, சோசியன் சொன்னா, அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி செய்வன கோளாறு இருக்கு, மாந்திரிகத்தில் நடந்துருச்சு, தந்திரத்தில் நடந்துருச்சுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அப்படி நிச்சயமாக நடக்கவில்லை. இது இயல்பான உள்ள ஒரு சில பாதிப்பு தான், கிரகத்தால் உள்ள நிலை தான். இவனை சரி பண்ணி 6 மாத காலத்தில் தெளிந்த மகனாக்கி நான் நடக்க வச்சு தாரேன், உயர்வாக்கி தாரேன். வார பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும்
கருப்பசாமிக்குன்னு இங்க படைக்கக்கூடிய சரக்கும் கொண்டு வந்து பிள்ளையும் கூட்டு வந்து சேரு படிப்படியா முன்னேற்றி தெளிவாக்கிட்டாங்க. வரலாம். வரக்கூடிய திங்கட்கிழமை பௌர்ணமி. வெற்றிவேல் முருகனுக்கு. சாமி ஏதப்பா பூதமேதப்பா, சாமியும் பூதமும் நாங்க தானப்பா அப்படின்னு கடவுள் மேல உள்ள நம்பிக்கை எல்லாமே இருந்ததெல்லாம் அந்து போச்சுவோம் மனசுல. இனிமேல் உன்னை நம்ப வைக்கிறேன், வணங்க வைக்கிறேன், போயிட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அப்படி அண்ணன் ஒருத்தருக்கு உண்டு. யாரு? காலு. கை கால் சரியில்லாதது யாரு? உங்களுக்கு நடக்க முடியலையா? கால் வந்துட்டு வாங்க. யாரு இவரு கூட யாரு வந்திருக்கா? இது யாருமா? ஓ சரி சரி. நடத்த வேண்டாம்னு சொல்லுவோம். வேற இங்க வாங்க. நான் ஒரு 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்லணுமே. உங்க குலதெய்வம் கோயிலெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? உட்காருங்க 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 உட்காருங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது நீங்கள்லாம் மனது பாதிக்கப்பட்டு பிரச்சனையாகி வந்தீர்களா? அப்படி எதுவும் நடந்துச்சாங்க? உங்களுக்கு குலதெய்வத்தின் குறைபாடு இருக்கு என்பதுதான் இப்பொழுதைக்கு வந்த பதில். புரியுதா? உங்கள் வம்சத்தார்களுக்கும் உங்களுக்கும் குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதில் அந்த தெய்வ நிலைகளை உங்களுக்கு சரியாக உதவ விடாமல் குழப்பம் பண்ணியிருக்கு. இதில் வந்து தப்பு. அதனால் பௌர்ணமி வர அவகாசம் இருக்குது, வந்து சேரலாம். நெட்டி ஆகிட்டார். பக்கத்தில் வரலாம். பிடிமண் எடுத்து எங்கே வச்சிருக்கிய? நல்லா கும்பிடுறீங்களா எல்லாரும்? பௌர்ணமி நிலைக்கு வரணும். ஏன்னா உங்கள் குலதெய்வம் தான் குறுக்க வந்து நிற்கி. அது ஏன் அப்படின்னு தெரியணும். அதை பௌர்ணமிக்கு விளக்கப்படுத்துவோம். நாம் சென்று வருங்க. கர்மசாமி பொறுத்தேன், பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர நினைத்தேன், உன்னை மறைத்தேன், இவளென நினைத்தேன். பிள்ளைங்களை பத்தி என்னப்பா தெரியணும்? பாசமலரே, என் அன்பில் விளைந்த பாசமலரே. இன்னொரு தரம் காலம். சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மடிந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. சகோதர சகோதரி. இந்த படத்தில் உள்ள பாட்டும் சகோதர சகோதரி பாட்டு தான். பாசமலர்கள் 2 பேருடைய மனதுக்குள்ளும் ஒரு அடித்தளமான பகை உருவாயிடுது. அதுக்கு ஒரு பொம்பளை காரணம், அதுக்கு ஒரு பொட்டச்சி காரணம். அந்த தூண்டுதலின் உணர்ச்சியினால் சகோதரியின் மீது பற்றத்து போய் பகை ஏற்பட்டு குழப்பம் நடந்து விட்டன. நீங்க நினைக்கிறது மாதிரி செய்வன நடந்திருக்குங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. மனதை அப்படி திசை திருப்பி தன் பக்கம் கொண்டு போய் இன்னைக்கு பகைமை நடந்தது. இந்த 2 பேருக்குள்ள ஒரு உரிமையான உறவை நிலைநாட்டி தெளிவுபடுத்தி ஒன்றுபடுத்தி தந்தா போதுங்களா? காலம் வரலாம். நெஞ்சே வலிக்கப்பா, நெஞ்சே வலிக்கப்பா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. முருகா, நடக்குமா? நடக்குமா? கொஞ்ச நேரம் 2 பேரும் ஒன்று போல காண முடியும். உட்காருங்க, கண்ண மூடி.
இந்தாப்பா, ஒருங்கிணைந்த பிள்ளைகளாய் ஒரு கூட்டு கிளியாய் மலர வைக்கிறேன். அடுத்து வரும்பொழுது சரி பண்ணி தரேன். முதல் நாள் சாயங்காலமே என்னை வந்து பார்க்கணும். சரியாதும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மறுவி நின்றதும் அளவில்லாததும் அழிவில்லாததும் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி. வீட்டுக்குள்ள அம்மன் தெய்வம் வணங்குறது யார்? கால் ஒன்று சொன்னான். ஒரு கங்கை நதி கங்கை திதி கங்கை அணிகின்ற அருள் சங்கம் மகிழ்கின்ற சுந்தரி. இன்னும் ஒரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனநிலைகளும் நடைமுறை விஷயங்களும் உன் மனதில் புண்பட்டு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போது 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய செல்வங்கள் நஷ்டமாகி கடன்களும் மன உபாதையும் இருக்கும். நீதிமன்றத்துக்கு போகுமோ என்ற ஒரு சில மனக்கவலைகளும் குழப்பங்களும் உண்டு. இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் மனிதனால் ஏதும் மாந்திரிகம் நடந்திருக்குமா என்ற ஒரு எண்ணம் ஒரு 20% இருக்கு. 100க்கு 100 இல்லை, 20% இருக்கு. ஆனா இது கிரகங்களாலும் ஜென்மபாவத்தினாலும் நடந்ததே தவிர வேற எவைகளும் இல்லை. ஒரு வீட்டை தவிர இன்னொரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் அதில் உண்டு. உண்மையா? இவைகளெல்லாம் மாற்றி அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான குழப்பத்தையும் தீர்த்து மகிழ்ச்சியாக வாழ வைத்தால் போதுமல்லவா? கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? ஏற்கனவே இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் ஜெயிச்சு தரேன், வேலையை வாங்கி தரேன். மாத சம்பளம் என் கோயில் அன்னதான தர்மங்களுக்கு கொடுக்க வேண்டும். நடந்தாச்சு. பாக்கி பின்னால பேசலாம். அதே பெங்களூர் எல்லை கர்மசாமி, எனக்கு ஞானம் கிடைக்குமா? அப்படி ஒரு இளைஞன் கேட்காண்டா, ஞானம் கிடைக்குமா? ஞானம் வேணுமாடா? கால் ஒன்று வா. அது பாராட்டுக்குரிய விஷயம் இல்லையா? கால் ஒன்று வா. கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். என்னைய கொஞ்சம் தியானம் பண்ணு. உன் உள்ளத்துக்குள்ள நான் வரேன். வருமானம் பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். ஐயனே, நீரே முக்கண்ணன் முதல்வனாகுக. நீ மனதுக்குள்ள அடக்கி பார்க்கும் பொழுது நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானுடைய சிவலிங்க வடிவம் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள சில சமயத்துல தெரியுது. உண்மையா இல்லையாடா? தெரியுது. அப்படி தெரிகின்ற பொழுது ஒரு வகையான உணர்ச்சி சக்தி முன்பகுதியோடு மேல வர ஏறி உச்சி வர தொடுது. ஆனா அதுக்கு அடுத்து உள்ள படியை உனக்கு தொட முடியல. இதுவரை தியானத்துல உனக்கு கிடைத்த அளவு இதுதான். ஆனா ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்களே, அது எப்படிங்கிற விளக்கமும் தெரியணும். அதை நான் அடையவும் செய்யணும். நானும் ஒரு சித்தனாக வேண்டும் என்பது உன் ஆசையாகும். காலம் சொல்ல முருகா, சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, ஏன் இவன் வந்தான் அப்படி சொல்றேன்? இளமையிலேயே ஞானத்தை பெற்றாய். அதே மாதிரி முருகப்பெருமான் குழந்தை பருவத்திலேயே எம்பெருமான் சிவனுக்கு ஞான உபதேசம் செய்தான். உனக்கு இந்த பிறவியில் ஞானம் கிட்டுமான்னு கேட்டேன். கிடைக்கும், அந்த ஞானம் கிடைக்கும். ஆனால் நீ சில பேர்களை குருவென்று நம்பி உன் மனம் புண்பட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அதுல ஏமாற்றமும் மனவேதனையும் அடைந்தாய். இதனுடைய பாதையில் போய் நிறைய நஷ்டமும் காலங்கள் வேதனையும் கொடுத்திருது. அதனால பிரிந்த உயிரையும் கடந்து போன காலத்தையும் கண்டுபிடித்தார் யார் உண்டோ இந்த உலகில்? இல்லை. கடந்த காலத்தை நினைவாக நிறுத்தி வெளியே விடு. என்னை நினைத்துக்கொள், நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். கால் ஒன்று வா. என்ன முருகா,
வெற்றி உண்டா? கனவு கண்டு கர்மாவை தீர்க்க முடியாது. சில சமயத்தில் படுத்திருக்கும் பொழுது நிறைய கனவு காட்சிகள்லாம் நிறைய வருது. அது ஞான தோந்தமான காட்சியாக இருக்குமோன்னு உன் கற்பனை உள்ளத்தில் தோன்றுகிறது. அது மாயை. இந்த மாயையிலிருந்து விலகி நீ தெளிவாக வேண்டும். அதற்கு நல்வழி காட்டி உன்னை தெளிவாக்குதேன். ஒரு தொழிலும் ஊடால வேணுமா? அதுக்கு என்னடா செய்ய போற? ஐப்பசி மாதம் தொழிலை ஆரம்பிப்பாய். நான் வந்து விளக்கேற்றி வைப்பேன். இந்தா பல கோடி செல்வம் பெற்று இனிதாக வாழ்வாய். வெற்றி அடைந்தாய். கர்மசாமி அதே